ஆன்மீக விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எதை பற்றி பேசலாம்? ஒரு நண்பர் கேட்டார், இந்திய நாட்டு கதைகள் பலவற்றில் தேவர்கள், அசுரர்கள் என்று நிறைய பேரை பற்றி சொல்லி இருக்கிறதே, இவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார். எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கலாமா? தேவர்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய முகவரி என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை பேர் என்று ஒரு கணக்கு பார்க்கலாம். நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய கணக்கின்படி தேவர்கள் 30 முக்கோடி பேர். 30 முக்கோடி பேர். இந்த 30 முக்கோடி என்பதற்கு ஒரு கணக்கு உண்டு. துவாதச ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர் ருத்ரர்கள், 12 11 சேர்த்து கொள்ளுங்கள். 8 வசுக்கள், அஷ்டவசுக்கள் என்று பெயர். 12 கூட்டல் 11 கூட்டல் 8 31 வந்து விட்டதா? இன்னும் 2 பேர் அஸ்வினி தேவர்கள். இவர்கள் 2 பேர், ஆக மொத்தம் 33 பேர். இந்த 33 பேருக்கும் இவர்களுடைய தன்மைகளை, இவர்களுடைய இயல்புகளை கொண்டவர்கள் என்று வர்க்கம் 1 கோடி. ஆக 30 முக்கோடி, ஒவ்வொருவருக்கும் 1 கோடி வர்க்கம் என்பதாக கணக்கு. இந்த 33 பேருக்கும் நல்ல இயல்புகள் நிறைய இருக்கின்றன. எனவே அந்த இயல்புகளை கொண்டவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் என்பதாக சொல்கிறோம். சரி, இப்போது இந்த தேவர்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கூட்டத்திற்கு வருவோம். அரக்கர்கள், அசுரர்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவர்கள் எத்தனை பேர்? கேள்வி வினோதமாக இருக்கிறது இல்லையா? தேவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் 30 முக்கோடி பேர் என்று. அரக்கர்களை பற்றி எத்தனை என்று எண்ணிக்கை, நம்பர் கேள்விப்பட்டதில்லையே என்கிறீர்களா? இருக்கிறது. நம்முடைய புராணங்களில் இல்லாத விஷயங்கள் என்ன? அரக்கர்கள் எத்தனை பேர் என்று அங்கேயும் கணக்கு இருக்கிறது. ஸ்காந்த மகாபுராணம் கணக்கு சொல்கிறது. எவ்வளவு தெரியுமா? 66 கோடி பேர். அடடா, 66 கோடி! வரிசையாக அவர்கள் நின்றால் எவ்வளவு தூரம்? 66 கோடிக்கு ஏதாவது கணக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படியானால் எப்படி 66 கோடி என்று சொல்கிறோம்? இதற்கு ஒரு காரணம் உண்டு. கணக்கு இல்லை, ஆனால் காரணம் உண்டு. என்ன காரணம்? தேவர்கள் நன்மையை குறிக்கிறார்கள் என்றால், அரக்கர்கள் தீமையை குறிக்கிறார்கள். நல்லனவற்றையெல்லாம் தேவர்கள் குறிக்கிறார்கள் என்றால், தீயனவற்றை, பிறருக்கு துன்பம் தரக்கூடியனவற்றை அரக்கர்கள் குறிக்கிறார்கள். அப்படியானால் என்ன பொருள்? நன்மையை காட்டிலும் தீமை என்பது, இன்பத்தை காட்டிலும் துன்பம் என்பது, கஷ்டமே இல்லாத நிலையை காட்டிலும் கஷ்டம் என்பது 2 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும். உலகத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்மை சுற்றி நல்லன மாத்திரம் இல்லை, தீயனவும் இருக்கின்றன. நம்மை சுற்றி இன்பம் மாத்திரம் இல்லை, சுகம் மாத்திரம் இல்லை, துக்கமும் இருக்கிறது. வாழ்க்கை என்றால் அங்கே சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் நடக்கும், சில நேரங்களில் கஷ்டமும் இருக்கும். எப்போதுமே கஷ்டம், துன்பம், தீயன இவையெல்லாம் நல்லன என்கிற அதை விட 2 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும். அந்த 2 மடங்கு அதிகமாக இருப்பதை பொறுத்து கொள்வது மாத்திரமில்லை, தீமை இருந்தால் அந்த தீமையை எதிர்த்து நல்லதாக இருப்பதுதான் போராட வேண்டும். அப்படி போராடும் போது இது குறைவாக இருக்கும், அது அதிகமாகத்தான் இருக்கும் என்று வாழ்க்கை பாடத்தைத்தான்
இந்த 33 கோடி 66 கோடி என்கிற கணக்கில் பார்க்கிறோம். சரி, இந்த அரக்கர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடித்தான் நாம் புறப்பட்டு இருக்கிறோம். நிறைய அரக்கர்களை பற்றி கதைகளை பார்க்கிறோம். ராமாயணம் என்றால் அங்கே ராவணன் என்று ஓர் அரக்கன். கந்த புராணம் என்றால் அங்கே சூரபத்மன் என்று ஓர் அரக்கன். அந்த பக்கத்தில் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் என்று போய் பார்த்தால் அங்கே ஹிரண்யாக்ஷதன், ஹிரண்யகசிப்பு, மதுகைடவர்கள் என்றெல்லாம் நிறைய அரக்கர்கள். கிருஷ்ணாவதாரம் என்று மாத்திரம் தேடி பார்த்தால் கம்சன் என்று ஓர் அரக்கன், நரகாசுரன் என்று ஓர் அரக்கன், இப்படி நிறைய. அம்பிகையின் கதைகளுக்குள் வந்தால் அங்கேயும் கூட மகிஷாசுரன், பண்டாசுரன் இவர்களெல்லாம். இப்படி நிறைய அரக்கர்கள் இருந்திருக்கிறார்களே, நிறைய அசுரர்கள் இருந்திருக்கிறார்களே. இவர்களெல்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா? கேள்வி மறுபடியும் வினோதமாக இருக்கிறது. எண்ணித்தான் பார்க்கலாமே. படித்தவர்களா படிக்காதவர்களா? அசுரர்கள் படித்தவர்கள்தான். ராவணன் என்று ஒருவன். அந்த ராவணன் சாமகீதம் இசைத்தால் கைலை மலை உருகிவிடும். அப்படியானால் அவனுக்கு 4 வேதங்களில் ஒன்றாக இருக்கிற சாமவேதம் நன்றாக தெரியும். சாமவேதம் தெரிகிறதென்றால் ரிக்வேதமும் தெரியும். எப்படி தெரியுமா? ரிக்மந்திரங்கள் தான் இசையோடு இருக்கும்போது அவற்றுக்கு சாமன் என்கிற பெயர் வருகிறது. எப்படியாக இருந்தாலும் ராவணன் வேதம் கற்றவன். ஹிரண்யன் கற்காதவனா? சூரபத்மன் கற்காதவனா? இவர்களெல்லாம் நன்றாக படித்தவர்கள், நிரம்ப கற்றவர்கள். இருந்தாலும் கூட இவர்கள் அசுரர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இவர்களை விட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற கூட்டத்தை தேவர்கள் என்று சொல்கிறோம். இப்போதுதான் நாம் முதலில் தேடிய கேள்விக்கு விடை காணப்போகிறோம். தேவர்களும் அசுரர்களும் எங்கே இருக்கிறார்கள்? கிருஷ்ணாவதாரத்தில் ஓர் அசுரனை பற்றி பார்த்தோமே, அவன் பெயர் என்ன? கம்சன். அந்த கம்சன் யார்? கிருஷ்ணனுடைய தாயினுடைய சகோதரன். கம்சனுடைய சகோதரி தேவகி. அந்த தேவகிக்கு திருமணமாயிற்று. தேவகிக்கு பிறக்கிற 8வது பிள்ளை உன்னை கொன்றுவிடும் என்று அசரீரி கேட்டவுடன் தேவகியை சிறையில் போட்டான். தேவகியின் கணவரை சிறையில் போட்டான். தேவகிக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் கொன்றான். 8வது பிள்ளை தப்பித்து விட்டது. அப்படியானால் ஒரே குடும்பம் தானே 2 பேரும். கண்ணனும் சரி கம்சனும் சரி ஒரே குடும்பம் தானே. ராவணன் என்று ஒருவனை பார்க்கிறோமே, இந்த ராவணன் யார்? பிரம்மா. பிரம்மா என்று ஒருவரை சொல்கிறோம் இல்லையா? 4 தலைகள் கொண்டவர், சிருஷ்டிக்கு அதிபதி. அந்த பிரம்மாவுக்கு ஒரு மகன். ஒரு மகன் இல்லை, நிறைய மகன்கள். அவர்களில் ஒரு மகன். அவருக்கு புலஸ்தியர் என்று பெயர். மிகப்பெரிய தவசி, மிகப்பெரிய ரிஷி. புலஸ்தியருடைய மகனுக்கு விஸ்ரவா என்று பெயர். அந்த விஸ்ரவாவின் மகன்தான் ராவணன். அப்படியானால் பிரம்மாவின் கொள்ளு பேரன்தான் ராவணன். இந்த அரக்கர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்களா? தேவர்கள் அரக்கர்கள் என்று தனித்தனியான கூட்டம் இல்லை. அதனாலேதான் அரக்கர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ரிஷிகளோடும் தவசிகளோடும் தொடர்பு கொண்டவர்களாகவே பார்க்கிறோம். நரகாசுரன் என்று ஓர் அசுரன். அவன் யார்? பூமாதேவியின் மகன். பூமாதேவி மகாவிஷ்ணுவின் மனைவி. அப்படியானால் என்ன பொருள்? இந்த தேவர்கள் அரக்கர்கள் என்று தனித்தனியாக எங்கேயும் தேடிக்கொண்டு போக வேண்டாம். திரைப்படங்களிலே சிம்பாலிசம் என்பார்கள். அந்த சிம்பாலிசம் தான் இது. நம் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எங்கே நன்மை தூக்கலாக இருக்கிறதோ அந்த மனம் தேவ நிலையை அடைகிறது.
எங்கே தீமை தூக்கலாக இருக்கிறதோ அந்த மனம் அசுர நிலையை அடைகிறது. ஒரு பாட்டு உண்டு இல்லையா? பாதி மனதில் தெய்வமிருந்து பார்த்து கொண்டது, மீதி மனதை மிருகம் வந்து ஆட்டி வைத்தது. தேவர்களும் அசுரர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். அசுரர்களை ஓரம் தள்ளிவிட்டு தேவத்தன்மையை வளர்க்க வேண்டியதுதான் ஆன்மீகம் என்பதே.